ஹலோ டிராவலர்ஸ். இப்போ நம்ம இருக்கிற கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை சனீஸ்வரராக இருக்கார். ஒரு சில கோயில்களில் ஒற்றை சனீஸ்வரரை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த கோயிலில் 9 நவகிரகங்களும் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 9 நவகிரகங்கள் கிடையாது. சனீஸ்வர பகவான் ஒற்றை சனீஸ்வரராக மட்டும்தான் இந்த கோயிலில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காசி வைரவர் சிலை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நவபாசானத்தால் ஆன வைரவர் சிலை இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் நடத்தின ஒரு திருவிளையாடலும் இருக்குது. இந்த கோவிலுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள், கோயிலோட வரலாறுகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா கோயிலுக்குமே போவீங்க, ஆனால் அந்த கோயிலோட வரலாறு என்ன, ஸ்தல வரலாறு என்ன, அந்த கோவிலில் என்ன பெருமை இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து வேண்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேஸ்ட்டுன்னு தான் நினைப்பேன். ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன, அந்த கோயில் எதுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு குறிப்பிட்ட கோயில்களை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் நிறையா கோயில்கள் நம்ம கவர் பண்ண போகிறோம். நிறைய கோயிலோட வரலாறு, அவங்க அந்த கோயிலுக்கு போனால் என்ன வந்து சிறப்பு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒவ்வொரு கோயிலாக போய் நேராக போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுயம்புவாக உருவானது. இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கத்தோட பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சுகவனேஸ்வரர். இந்த கோயிலில் இருக்க அம்பாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமீபவல்லி அம்பாள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் கன்றமாணிக்கம் அப்படின்ற ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி வரலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். திருப்பத்தூரில் இருந்துட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த கோயிலுக்கு பஸ் இருக்குது, ஆனால் டைமுக்கு தான் இருக்குது, அடிக்கடி பஸ்ஸு கிடையாது. ஸோ மேப்பை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இல்லை நீங்கள் பஸ்ஸில் தான் வரணும் அப்படின்னா பட்டமங்கலத்தில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வரலாம். பட்டமங்கலத்துலேருந்து இந்த கோயில் வெறும் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட்டமங்கலம் கோயிலை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். பட்டமங்கலத்தில் வந்துட்டு நிறையா வரலாறுகள் இருக்குது. அது இங்கேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் தான். ஒன்று நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு பட்டமங்கலத்துக்கும் போகலாம், இல்லை பட்டமங்கலத்துக்கு வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட வரலாறை பார்க்கலாம். ஒரு வணிகர் ஒருவர் அவரோட மாமன் மகளை திருமணம் செய்யறதுக்காக கூட்டிக்கிட்டு மதுரை போயிட்டு இருந்திருக்காரு. போகிற வழியில் இந்த இடத்துல இருட்டிருச்சு அப்படிங்கிறதுனால வந்து தங்குறதுக்காக வந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க. அப்போ இரவு நேரத்தில் ஒரு விஷப்பாம்பு தீண்டி அவர் இந்த இடத்துல இறந்துடுறாரு. அவர் இறந்ததை பார்த்த மாமன் மகள் கதறி அழுகுறாங்க. அந்த சமயத்தில் திருஞான சம்பந்தர் இது வழியாக வர்றாரு. இவங்களோட கதறலை பார்த்துட்டு மனமிறங்கிய திருஞான சம்பந்தர் சிவனை நோக்கி பதிகம் பாடி இவரை உயிர்ப்பிக்க செய்கிறாரு. இவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கோயிலில் இருக்க வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் இது 3ஐயுமே சாட்சியாக வச்சு இவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு இவங்க 2 பேரும் மதுரை கிளம்பி போகிறாங்க. மதுரைக்கு போனால் இவரோட மூத்த மனைவி வந்து இதை எதையுமே நம்பாமல் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதனால மனமுடைஞ்ச அந்த பொண்ணு நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அந்த குளத்துல நீராடி சிவனை நோக்கி மன்றாடுறாங்க. எனக்கு கல்யாணம் நடந்தது உண்மை அப்படின்னா அந்த எனக்கு சாட்சியாக இருந்த அந்த வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் அது 3மே இப்போ இங்கே வரணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துலயே நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதனால மனம் இறங்கின சிவபெருமான் வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் இது 3ஐயுமே வந்து மதுரையில் இருக்கிற பொற்தாமரை குளத்துல வந்து வர வைக்கிறாரு. இந்த திருவிளையாடல் ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் தான். அடுத்ததா இங்க இருக்க காலபைரவர் சிலையை பற்றி பார்ப்போம். இங்க இருக்க காலபைரவர் சிலையை வந்து காசி பைரவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க இருக்கிற காசி பைரவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நவபாசான சிலையால் வந்து உருவாக்கப்பட்டவர் அப்படின்றது மற்றும் ஒரு சிறப்பு. இங்க இருக்க காலபைரவர் சிலை நவபாசான சிலையால் ஆனவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அபிஷேகம் பண்ற எந்த தீர்த்தமும் பொதுமக்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இங்க இருக்க காலபைரவர் சிலைக்கு வடை மாலை சாத்துறதை வந்து வழக்கமாக கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த காலபைரவருக்கு சாத்தின வடமாலையோட வடையை தூக்கி காக்காய்க்கு கொடுத்தா கூட காக்கா கூட சாப்பிடாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற ஒற்றை சனீஸ்வரரை பத்தி சொல்லி ஆகணும். இங்க இருக்க ஒற்றை சனீஸ்வரர் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கோயிலெல்லாம் வந்து ஒற்றை சனீஸ்வரர் இருக்கிறாங்க, ஒரு சில கோயிலில் இருக்காங்க. ஆனால் ஒற்றை சனீஸ்வரர் இருந்தாலும் நவகிரகங்களும் தனியாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் நவகிரகங்கள் கிடையவே கிடையாது, ஒற்றை சனீஸ்வரர் மட்டுமே தனியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு சனி தோஷம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க ஒற்றை சனீஸ்வரருக்கு கருப்பு துணி வாங்கி கட்டி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி தோஷம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் நாங்களே நேரடியாக போய் அந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன, அந்த கோயிலோட சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் நாங்கள் வீடியோவாக கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுக்காக நாங்கள் நிறையா செலவு பண்ணி தான் வந்து இந்த வரலாறெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்ததாக வேற ஒரு கோயிலில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.